உறுப்பினர் பேரரசு அவர்களும் ஜாகவர் தங்க மாஸ்டர் அவர்களும் அதற்கு அன்பு செல்வன் அவர்களும் சுவாசிப்பதும் விசுவாசிப்பதும் உன்னையே தமிழ் அணையே தீஞ்சுனையே காயனையே. டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் எண்ணற்ற அறுவை சிகிச்சைகளை செய்தவர். ஜனாதிபதி அப்துல் கலாமிடமிருந்து வைத்திய ரத்னா அவார்டை பெற்றவர். இவர் இல்லையேல் இன்று லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இல்லை. இந்த விழாவிற்கும் இவர் ஒரு லைஃப் லைன் தான். இந்த விழாவிற்கும் இவர் ஒரு லைஃப் லைன் தான். உங்கள் லைனுக்காய் காத்திருக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சில லைன்ஸோடவே முடிச்சிடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப இனிய தருணம். இங்க அவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேலக்சி ஆஃப் ஸ்டார்ஸ் என்பாங்க, பல நட்சத்திரங்களுக்கு நடுவில் இங்க மேடையில் அமர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ராஜேஷ் பிரதர் வந்து சகோதரர் கூப்பிடும்போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. காலையில் கூட இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இன்னொன்று நான் ஓடிட்டு இருக்கேன். அதனால நான் முதல்ல பேசிட்டு போகலான்னு நினைச்சேன். பட் 5-6 நிமிஷத்தில் I want to make a few points. Number 1, நான் வந்து ராஜேஷ் பிரதர் இடத்துல நான் உட்காந்துருந்தேன். ஒரு பக்கம் தமிழிசை அக்கா, ஒரு பக்கம் கஸ்தூரி. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பாடிய புதுமை பெண்கள் இவங்க 2 பேரும் தான். ஒரு ஆளுநராக இருந்தும் ஒரு மாநில தலைவராக இருந்தும் அவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருந்தும் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கண்கள்னா அது வந்து தமிழிசை. இவங்களை பார்த்தா பாரதியார் சொல்லிருக்காங்க, நிவிருந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும். நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும்னா அந்த பக்கத்துல அந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாங்க கஸ்தூரி. அவங்க யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க. அது அப்பேற்பட்ட some people say you call a spade a spade. கஸ்தூரி பொறுத்த வரைக்கும் she'll call a spade a bloody spade. And அதுக்கும் ஒரு கெத்து தேவை, அதுக்கும் சில கட்ஸ் தேவை. நான் போனமோ எங்க ஹஸ்பண்டோட அமெரிக்காவில் செட்டில் பண்ணிட்டு ஜாலியாக அங்கே இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எங்க ஒரு நல்ல விஷயம் கொண்டு சொல்லணுமோ அவங்க சொன்னாங்க. ஸோ you have two stars here, டாக்டர் தமிழிசை அக்கா அண்ட் கஸ்தூரி. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டார் ரொம்ப அழகா இந்த பிள்ளை பாடிச்சு ராசாத்தி ஒன்று. she was just singing to us. I didn't know she came up to the finals in Super Singer, and the way she acted also in the few minutes is very good. But a few words about the film. நான் பார்த்தது வரைக்கும் ஒன்று இதை பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் வளரும் போதெல்லாம் என்ன குரங்கு வானதான் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி உடனே வந்துருச்சு அது மாதிரி. பட் ஒரு டாக்கிங் டு ஷீலா டைரக்டர், ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்மறை பாலா படம் நான் பாக்குறதே இல்லைங்க. 4 ஆண்கள் இருப்பாங்க, 2 பெண்கள் இருப்பாங்க. 4 ஆண்கள் வந்து எவனோ கொலை பண்ணுவான், 2 பெண்களை ரேப் பண்ணுவாங்க, அது கேங் ரேப் பண்ணி தொலைவாங்க. எதுக்கு இப்படி பார்த்து அவன் கஷ்டப்பட்டு போறது? எதிர்மறை இருக்கும் ஒரு இடத்துல நேர்மறையும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். ஏன் மக்களுக்கு வந்து நெகட்டிவ் சொன்னதான் நல்லதா? நல்ல விஷயமும் சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு ஒரு வாட்டி, யாருக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு காசு கேட்டாங்க. இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சச்சின் டெண்டுல்கர் 2 பேரும் நான் திட்ட போறேன் அவர் போட்டாரா ஃபேஸ்புக் லைவ். திடீர்னு பார்த்தா 5 லட்சம் பேர் கேட்டு இருக்காங்க. அவர் சொன்னாரா லைவ் வந்து, நான் ஏஆர் ரஹ்மான் திட்டல, சச்சின் டெண்டுல்கர் திட்டல, ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு காசு வேணும், முடிஞ்சா நீங்க கொடுங்க. உடனே எல்லாரும் கொடுத்துட்டாங்களா, ஹார்ட் சர்ஜரியும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இதுவே நான் ஹார்ட் சர்ஜரிக்கு நான் வரேன் லைஃப் சீன்னா பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் we all want blood, we want sensation. நான் வந்து 10ஆம் தேதி மே நான் கேட்கிறேன், யாரு ஜெயிச்சாங்க? நம்ம தான் ஜெயிச்சோம் சொல்லிட்டு I was meaning LOCல அடிச்சு தூக்கிட்டோம் அவங்கள, பாகிஸ்தானி சார். அதாவது எல்லாரும் சொன்னாங்க, இல்ல சார் நம்ம தோத்துட்டோம், நம்ம ஜெயிச்சோம். இல்ல சார் சிஎஸ்கே தோத்துட்டாங்க சார். அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்ல தோத்தா அது வந்து ஒரு பெரிய அடி. அங்க வந்து பாகிஸ்தான் நம்ம கிட்ட தோத்தா அது பெரிய அடி இல்லை. வானலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. சொல்லுவாங்க அனுமார் வந்து அவர் வந்து திறந்து காட்டினார் அவர் இதயத்துல. அவர் இதயத்துல இருந்தது ராமராம். இதை பாருங்க, நான் கூட இன்னைக்கு ஜாக்கெட் எடுத்து காட்டுறேன். தமிழ்னா பிறந்த தமிழ்னா இறந்து போவேன், வேளாண்னா பிறந்த வேளாண் இருந்து போவேன், இந்தியனா பிறந்த இந்தியனா இருந்து போவேன். ஆபரேஷன் சிந்தூருங்கிறது